ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான தம்ரூட் அல்வா வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அண்டி பருப்பும் எடுத்திருக்கேன். நான் வறுத்தது சேர்த்துருக்கேன். வறுக்காததுனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 போல் பாதாமும் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இனி கடலைப்பருப்பில் முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொஞ்ச நேரம் வைக்கலாம். நல்லா ஊறட்டும். பாதாம்லையும் அண்டி பருப்புலையும் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் வைக்கும்போது பாதாமில் இருக்கக்கூடிய தோலை உரிச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறியாச்சு. இனி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயாச்சு. தண்ணியும் எதுவுமே இல்லை. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். பாதாமும் தோல் உரித்து வச்சுருக்கேன். அண்டிப்பருப்பு இருக்குது. 3ஐயும் சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை போட்டு நெய்யிலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பார்க்கறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். வறுத்ததுக்கப்புறமா ரவையை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்திலேயே 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பவுலில் கொஞ்சமாக சூடான பால் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் பூஸ்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதுவும் ரெடியாட்டு இருக்கட்டும். பாலும் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இனி வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாலில் கடந்து ரவை நல்லா குக் ஆகட்டும். ரவையை போட்டதுமே சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ரவை கட்டி பிடிச்சிடாம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா குக்காகி திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் பாதாமும் கேசியும் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு மொத்தமாக 20 நிமிஷம் போல தான் ஆகும். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயாச்சு. இனி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டுறணும். ஸ்வீட்டுக்காக நான் 2 கப்பு சீனி போட்டிருக்கேன். சீனியை போட்டதுமே இனி கொஞ்சம் லிக்விடாட்டு மாறும். இந்த சீனியே கரெக்டாட்டு இருக்கும், எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்ல திக்காட்டு இருந்தது. இப்போது சீனியை போட்டதும் லிக்விடாட்டு மாறியிருக்கு. மறுபடியும் கொதிக்க கொதிக்க திக்காட்டு மாறிடும். உங்களுக்கு இந்த கலர் போதும்னா இதோடையே விட்டுறலாம். நான் இதில் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எடுத்து வச்சுருந்த பூஸ்ட்டையும் சேர்த்துடலாம். பூஸ்ட்டு சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகும்.
ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கையிலெல்லாம் வந்து தெறிக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். திக்காக ஆரம்பித்ததுமே நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு 1/4 கப்பு நெய் கிட்ட ஊற்றினா தான் இந்த தம்ரூட் அல்வா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நெய்யை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பேனில் ஒட்டாமலும் வந்திருக்கு, நல்ல மினுமினுப்பாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெட் ஃபுட் கலருக்கு பதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் வேணால் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணலாம். எடுத்து வச்சுருந்த நெய் அவ்வளோத்தையுமே ஊற்றியாச்சு. என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக பாலாடை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதில் கோவா கூட சேர்க்கலாம், அது வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். கோவா இல்லாததுனால நான் வந்து கொஞ்சமாக பாலாடை சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அல்வா ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அல்வா ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பேனில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதிலையே ஊற்றியாச்சு. இந்த அல்வா இதோட முடிய போகிறதில்ல, இனி ஒரு ப்ராசஸ் கூட இருக்குது. இதை நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துக்கலாம். தம்ரூட் அல்வானாலே அந்த அல்வாவை தம் போடணும். அந்த தம் போடுறதுக்கு நமக்கு வந்து கங்குலாம் வேணும். அந்த கங்கு இல்லாததுனால நான் இன்றைக்கி ஓவனில் வைக்க போகிறேன். மேலே வந்து ஹீட்டு வரும்படி வைக்கணும். நீங்கள் வந்து தம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் கேஷ்யூ போட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு பிளேட்டுக்கு மேலே கங்கு வச்சு விட்டுறணும். அப்போ அந்த கங்கோட ஹீட்டு வந்து இந்த அல்வாவில் மேலே அப்படியே இறங்கும்போது நல்ல ஒரு கலராக சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இப்போ இதை ஓவனில் வச்சுருக்கேன். மேலே மட்டும் ஹீட்டு வரும்படி வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் சூப்பராக கொதித்து மேலே வந்துட்டுருக்கு. தம்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு. கலரை பாருங்கள், நம்ம மேலே மட்டும் ஹீட்டு வச்சதுனால கரெக்டாக வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். மேலே வந்து கொஞ்சம் சூவியாகவும் உள்ளுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல டேஸ்டியான சாஃப்டான தம்ரூட் அல்வா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.